ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஸ்ரீரங்கம் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல பார்த்துட்டு வந்து இருக்கிறோம். இந்த சீரீஸ்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20வது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இன்று 2 சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. 5/2/2026ல நேர்காணல் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை போடுறோம். இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் 90% வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் தான் கேட்கறாங்க. சோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பதில் சொன்னீங்களா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு தேடி வந்து பார்த்தீங்கன்னா வரும். சோ அது என்ன கொஸ்டின், எந்த மாதிரி பதில் சொல்லணுங்கிறது இந்த வீடியோல நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்க, நான் டுடே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் திருப்புகள் எந்த கடவுளுக்கு பாடப்பட்டதும் சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதில் என்ன கொஸ்டின் தெரியல, ஆழ்வார்கள் ரிலேட்டட் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் பிறந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர். அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ராமண மகரிஷி ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்களாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 மட்டுமா இல்லை, இப்போ நாம ஒரு பதில் சொன்னோமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேர்காணலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடைபெறுகிறது. ஒரு நாளைக்கு 400 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 500ங்கிறாங்க, 600ங்கிறாங்க. அதனால எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நடைபெறுங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டுறலாம். இப்போ நாம நேர்காணல எந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த சப்ஸ்கிரைபர் பாருங்க, வணக்க சகோதரர் 5/2/2025 அவங்களுடைய வரிசையின் கொடுத்து இன்று நான் கலந்து கொண்ட நேர்காணலில் தமிழ் மொழி இலக்கணம் பற்றி கேள்வி கேட்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீரங்கோயில்ல முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல தான் கேட்குறாங்க. அதனால தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாடுதுங்க. 5 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. 5 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு நூல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. தமிழ் எழுத்துக்களின் வகை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மணிமேகலையின் தாய் தந்தை யாருன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. தமிழ் நாடகத்தின் தந்தையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் இலக்கண நூல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சப்ஸ்கிரைபருக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இந்த ஆழ்வார்கள் இந்த தமிழ் ரிலேட்டடா கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீரங்க கோயிலோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்துங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்களாம். ஸ்ரீரங்க கோயிலுக்கு அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா அங்க சுத்தி இங்க சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா சமந்தா இருக்கும். ஸோ நேர்காணல் எடுக்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேல அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க போல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் பயர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்கறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்க, அவங்க கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். சரி, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 6/2/2026ல நீங்க நேர்காணல் அட்டன் பண்ணீங்களா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு எந்த மாதிரி நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டாங்க, அந்த மாதிரி சொல்லுங்க. அப்பதான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.